ஹலோ, வணக்கம் பொதிகை. மேடம், நாங்க தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திலிருந்து பேசுறோம். உங்க பெயர் என்ன சார்? சங்கரன். உங்க கேள்வியை கேளுங்க சார். சார் தான் பேசணும். சார் கேட்டுட்டு தான் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். சார் நாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பேசுறோம் சார். நீங்க ஒரு அனுபவம் உள்ள ஒரு அதிகாரி. சொல்லுங்க சார். அந்த சிறு தொழில்ல சரி, தூத்துக்குடி மாவட்டத்துல எந்த தொழில் உணவு வகையில் உள்ள தொழில் செஞ்சா சரியா வருமா? ஏன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில உள்ளதை செஞ்சா சரியா வருமா, அல்லது ஏற்றுமதி இறக்குமதிக்குள்ள சிறு தொழில செஞ்சா சரியா வருமா அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சார். மேலும் எந்த சிறு தொழிலுக்கு அரசாங்கத்தின உதவி இருக்குது இந்த மாவட்டத்துல அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இல்ல, தூத்துக்குடியில சொல்லுங்க சார். சிறு தொழில் தொடங்குவதற்கு நீங்க எந்த வகையான தொழிலையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு எதில் அனுபவம் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய முதலீடு எவ்வளவு என்பது அதற்கு அடுத்த இரண்டாவது விஷயம். உங்களுக்கு முதலீடுக்கு தக்கவாறு நீங்கள் ஒரு பேக்கரி தொடங்கலாம். அங்கு பேக்கரிக்கு அதிகமான ஒரு சந்தை வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லாமல் அந்த மீன்பிடி தொழில் சார்ந்த தொழில்களை நீங்கள் செய்யலாம். மீன் பதப்படுத்துதல் அது போன்ற ஒரு தொழில்களை தேர்ந்தெடுக்கலாம். அல்லது ரசாயன பொருட்கள் தயாரிக்கும் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கலாம். பெயிண்ட் மேனுஃபேக்சர் செய்யலாம். இது போன்ற பலவிதமான தொழில்களுக்கான வாய்ப்பு வசதிகள் அங்கே இருக்கிறது. நீங்கள் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த மாவட்ட தொழில் மையத்தை அணுகினால் அவர்களுக்கு இன்னும் சரியான உங்களிடம் கலந்தாய்வு செய்து உங்களுக்கு சரியான ஒரு ஆலோசனையை கூறுவார்கள். நன்றி சார். இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. வணக்கம், சிதம்பரத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். ரைஸ் மில் ஆரம்பிக்கணும் சார். மாடல் ரைஸ் மில். ஆமா சார், சொல்லுங்க. மாடல் ரைஸ் மில் ஆரம்பிக்கிறது எப்படி சார்? அங்க அணுகிறது எப்படி இருக்கு? ஒரு விளக்கம் சொல்லுங்க. லோன் எப்படி வாங்குறது என்னன்ட்டு. மாடர்ன் ரைஸ் மில் நீங்க சிதம்பரத்தில் இருக்கீங்க இல்லையா? அது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. சரி சார். ஆமா சார். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாவட்ட தொழில் மையம் கடலூர் செம்மண்டலம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் செம்மண்டலம் இருக்கு. ஆமா, அங்க நீங்க போய் அங்க மாவட்ட தொழில் மையம் பொது மேலாளர் இருக்காரு. அதுல பாருங்க, மாடர்ன் ரைஸ் மில். ஏற்கனவே இங்க ரைஸ் மில் வச்சிருக்கீங்களா இல்ல புதுதாக ஆரம்பிக்கிறீங்களா? புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த PMEG ஸ்கீம், பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த திட்டத்தின் மூலமாக நீங்க தொடங்கலாம். அதுல அந்த திட்டத்திற்கு மிகுதியாக அந்த மூலதனம் தேவைப்பட்டால் நீங்க அதுக்கான திட்டத்தை தயாரித்து அதையும் மாவட்ட தொழில் மையத்தில் கொடுத்து அந்த இப்பொழுது இருக்கின்ற அந்த மூலதன மானியத்தையும் நீங்கள் பெறலாம். சரி சார். எவ்வளவு சார் மானியம் இருக்கு? மானியம் இல்ல அந்த PMEGP திட்டத்திற்கு கீழே நீங்க அதுக்கு தனியா மானியம் 25% வரைக்கும் இருக்கு. கிராமத்தில் கிராமப்புறத்துல தொடங்கினா அதுல 35% வரைக்கும் இருக்கு ஒரு கேட்டகரிக்கு. ஆனால் இதுல இரண்டுலயும் இல்லாத ஸ்கீம் இருந்ததுன்னா 15% மூலதன மானியம். சிறு தொழில் கீழே வருமா அப்படின்னு கேக்குறாங்க. சிறு தொழில் அதான் முதலீடு பொறுத்து அது வருகிறது. அதாவது 25 லட்சத்திற்கு மேல் 5 கோடிக்கு உள்ளாக, அதாவது பிளான்ட் அண்ட் மிஷனரி எந்திரங்கள் மற்றும் தளவாடங்களின் மதிப்பீடு 25 லட்சத்திற்கு மேல் 5 கோடிக்கு உள்ளாக இருந்தால் அது சிறு தொழில். 25 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் அது குறு தொழில். 25 லட்சத்துக்கு உள்ளாக இருந்தால் அது நீங்க PMEGP ஸ்கீம்ல வரும். அது இல்லாத இருக்கும் பட்சத்தில், அதை விட அதிகமாக ஆகும் பட்சத்தில் அது ஜெனரல் ஸ்கீம்ல வரும். அது எந்த ஸ்கீம்ல வரும்ங்கறத நீங்க அந்த மாவட்ட தொழில் மையத்தை அணுகி இடம் வாங்கணும்னா நம்ம லோன்ல வாங்கலாம் சார். எதுங்க லோன் வாங்கலாம். லோன் வாங்குறதுக்கு திட்ட அறிக்கை தயார் செய்யலாம். இல்ல மாதிரி திட்ட அறிக்கைகள் அங்க இருக்கு. அவங்களை கலந்தாலோசனை செய்து அந்த திட்ட அறிக்கையை தயார் செய்து வங்கியிடம் கொடுத்து நீங்கள் பயன்பெறலாம். நன்றி சார். இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் பொதிகை. மேடம், நான் இங்க அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பெயர் என்ன சார்? பாலாஜி. கேளுங்க பாலாஜி உங்க கேள்விய. மேடம், நான் டர்னர். எனக்கு சிறு தொழில் பண்ணணும் சார். என்ன லோன் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்?
டர்னர்னா நீங்க என்ன தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்க? டர்னிங் காம்போனன்ட்ஸ் தனியா ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு பண்ணலாம்னு இருக்கீங்களா? ஒர்க் ஷாப் மாதிரி. ஆமா சார், ஒர்க் ஷாப் மாதிரி. ஓகே. இந்த ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க அம்பத்தூர்ல தொடங்குறீங்களா? ஆமா சார், அம்பத்தூருக்கு அருகில அம்பத்தூர்ல நீங்க வந்து அந்த உங்க தொழிலை தொடங்க இருக்கிறீர்கள், சரிங்களா? ஆமா சார். ஓகே. அப்போ அந்த உங்களுடைய தொழில் முதலீடு எந்திரங்கள் மற்றும் தளவாடங்களின் முதலீடு 25 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் அவரை அணுகி அவரிடம் அந்த மனுக்களை எல்லாம் பெற்று அந்த பிஎம்ஜிபி ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணலாம், மனு செய்யலாம். அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு. அதுல வந்து நல்ல இந்த மானியமும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஓகே சார். திருவள்ளூர் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளரையும் அணுகுங்க. நன்றி பாலாஜி. ஓகே மேடம். பொதுவாக பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து வேகம் மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஒரு சில விஷயத்துக்கு வேகம் தேவைப்படும், சில விஷயத்துக்கு அறவே தேவைப்படாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு தொழிலில் இளைஞர்களுடைய வேகம் வந்து வளர்ச்சி கூடியதா இல்ல தேவையா? அவங்க இது ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வி. இதுல என்னன்னா, இப்போ இளைஞர்கள் என்னன்னா உடனடியாக தனக்கு வந்து அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒருவர் இருந்தார், அவர் தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த பணத்தை மொத்தத்தையும் சேர்த்து ஒரு நிலம் வாங்கினார். அந்த நிலத்தில் தனக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு முதலில் கிணறு தோண்டினார். முதலில் தண்ணீர் வருமா என்று கேட்டு தோண்டினார். 50 தோண்டினார், தண்ணீர் வரவில்லை. 100 அடி தோண்டினார், தண்ணீர் வரவில்லை. 150 அடி தோண்டினார், தண்ணீர் வரவில்லை. உடனே தளர்ந்து விட்டார். அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் சொன்னார்கள், நான் முதலே சொன்னேன் இந்த நிலத்தை வாங்க வேண்டாம் என்று. உடனே அவர் சோர்வடைந்தவராக அந்த நிலத்தை அவர் வாங்கிய விலைக்கு விட குறைந்த விலைக்கு இன்னொருவருக்கு விற்றுவிட்டார். இரண்டாவதாக அவரிடமிருந்து வாங்கியவர் அவர் அந்த கிணற்றை தோண்டினார். 5 அடி தோண்டியவுடன் டக் டக் என்று ஒரு சத்தம் கேட்டது. அதை எடுத்து பார்த்தார், அது ஒரு ட்ரங்க் பெட்டி. அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்தார். அந்த ட்ரங்க் பெட்டி நிறைய தங்க காசுகள். உங்களுக்கு தெரியாது, இளைஞர்களுக்கு தெரியாது. இன்னும் சற்றே நாம் முயற்சி செய்திருந்தால் இந்த தங்க காசுகளை நாமும் பெற்றிருக்கலாம். அதை போல்தான் வேகம் தேவைதான். ஆனால் வேகம் அந்த பலன் கிட்டாத போது சோர்வடையக்கூடாது, துவளக்கூடாது. நாம் அதை தாண்டி செல்ல வேண்டும். அந்த சோர்வை தாண்டினால் அங்கே வெற்றி காத்திருக்கிறது. இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க சார். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல பேசுறேன் மேடம். உங்க பேர் என்ன சார்? கருணாநிதி மேடம். உங்க கேள்வியை கேளுங்க சார். சார் கிட்ட பேசுறேன். சொல்லுங்க கருணாநிதி. சார் சொல்லுங்க. நாங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சார். எதுங்க? விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. நாங்க ஒரு 13 விவசாயம் இருக்கோம். சரி. நாங்க ஃபுல்லா காய்கறி பண்ணிட்டு இருக்கோம் சார். அது வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு சார் என்ன சார் பண்ணணும்? காய்கறி ஏற்றுமதி பண்ணணும். ஆமா சார். இல்ல காய்கறி ஏற்றுமதினா ஏற்றுமதி எங்க பண்ணணும்? அயல் நாட்டுக்கு பண்ணணுமா இல்ல மற்ற மாவட்டங்களுக்கு பண்ணணுமா? இல்ல சார், மற்ற மாவட்டங்களுக்கு. ஹலோ கேக்குதுங்க மேடம். இல்ல மற்ற மாவட்டங்களுக்கு பண்ணணும் இல்லையா? ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு தேவையானது காய்கறிகளை பதப்படுத்தக்கூடிய ஒரு மொபைல் யூனிட், ரைட்டுங்களா? அப்போ நீங்க அதுக்கு அந்த காய்கறிகளை பதப்படுத்தி அதை எடுத்து மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்து சென்று சந்தை செய்யக்கூடிய, விற்பனை செய்யக்கூடிய ஒரு வாகனம், அதை குளிரிட்டு வாகனம். அதை வாங்குவதற்கு என்ன அப்படிங்கிறது, எவ்வளவு திட்ட மதிப்பாகும், எவ்வளவு விலை தேவை, எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் அதை எடுத்து அந்த திட்ட அறிக்கை தயாரி செய்து அதை வங்கிகளிடம் கொடுத்து நீங்கள் பயன்பெறலாம். அதற்கான உரிய ஆலோசனையை திருவண்ணாமலை மாவட்ட தொழில் மைய பொது மேலாளரை அணுகி அவரிடம் விளக்கங்களை பெற்று நீங்கள் பயன்பெறலாம். இல்ல சார், காய்கறிகளை எங்க சந்தைப்படுத்துறது சார்? எங்க சந்தைப்படுதுன்னா மற்ற மாவட்டங்கள்ல தானே நீங்க விற்பனை பண்ணணும்ன்றீங்க. ஆமா சார், அது வந்து லிங்க் எதுவும் இல்லையா? இல்ல நீங்க இப்ப விற்பனை இப்போ பாத்தீங்கன்னா இப்ப எல்லா மாவட்டங்களிலும் இருந்து இந்த காய்கறிகள்லாம் கோயம்பேடுக்கு வருகிறது. கோயம்பேடுல இருக்கிறது தான் எல்லா சென்னை எல்லாருக்கும் எல்லா பகுதிகளுக்கும் செல்கிறது. அதே போல நீங்க சென்னை மாவட்டம் கொண்டாந்து விற்கலாம், இல்ல வேற எங்க வாய்ப்பு இருக்கிறதோ அங்க விற்கலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நாம் வாய்ப்பை நாம் தேடி செல்ல வேண்டும். நன்றி சார். இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. சொல்லுங்க. நான் வந்து
முந்திரி வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கிறதா? சொல்லுங்க சார் உங்க பெயர் என்ன சார்? சுந்தரமூர்த்தி. எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? கடலூர். கேளுங்க சார். வணக்கம். இல்ல முந்திரிக்கு பெயர் போனது பன்ருட்டி, கடலூர் மாவட்டம். சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. இல்ல அந்த கேளுங்க சார். சார் நான் வந்து முந்திரி மெட்ராஸ் வெளி மாநிலத்துல அனுப்பணும்னா அது தமிழ்நாட்டு விற்பனை வரி இது வாங்கலாமா? உங்களோட டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சார். இல்ல உங்களுடைய கேள்வி சரியாக நம்ம விளங்கவில்லை. முந்திரி சார், முந்திரி பருப்புக்கு உடைக்கிறாங்க. முந்திரி பருப்பை உடைத்து பதப்படுத்துறீங்க, சுத்தப்படுத்துறீங்க, சுத்தப்படுத்தி அதை பேக்கேஜ் பண்ணி விற்பனை பண்ணணும். அதை விற்பனை பண்றீங்க. அது பண்ணலாமே. விற்பனை வரி தனியா வாங்கணுமான்னு கேக்குறேன். விற்பனை வரி விற்பதற்கு விற்பனை வரி அலுவலகத்திடம் கேட்க வேண்டும். ஓஹோ. அதற்கான அந்த பர்டிகுலர் எந்த டேரிஃப்ல எவ்வளவு வரி இருக்கிறது என்பதை அந்த ஒரு விற்பனை வரி சேர்ந்த அலுவலகத்தில் கேட்கலாம். இல்லாவிட்டால் இந்த மாவட்ட தொழில் மையம் பொது மேலாளர் செம்மண்டல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அவங்கள கேட்டீங்களா கூட அந்த விளக்கம் கரெக்டா சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி சார். அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விற்பனை டேரிஃப் மாறுது. சரிங்க. ஓகே, நன்றி. நன்றி சார். நன்றி. நம்ம வாய்ப்புகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்றைய சூழ்நிலையில ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கும் அதுல நிலைச்சு நிற்பதற்கும் வாய்ப்புகளை இளைஞர்கள் எப்படி கண்டுபிடிக்க வழிகள் இருக்கின்றது? வாய்ப்புகள் என்பது எங்கே இருக்கிறது என்பதே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிறுவன் தன்னுடைய பேனா காணவில்லை என்று வீட்டில் ஒரே அமர்க்கலப்படுத்தி கொண்டிருந்தான். அம்மாவையும் வீட்டில் என்ற அண்ணன் தம்பிகள்லாம் போட்டு ஒரே சண்டை போட்டு கொண்டிருந்தான். அவர் அப்பா வந்தார், அவனை ஓங்கி ஒரு அடி அடித்தார். அடி அடித்தவன் கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்தவன் அப்படியே பார்த்தான், கதவுக்கு அருகில் தரையில் அந்த பேனா இருந்தது. இதை போலத்தான் நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய தவறுதலாலேயே நிறைய வாய்ப்புகளை நாம் பார்க்காமல் விட்டு விடுவோம். வாய்ப்பு கதவில் இருக்கிறது. கா என்றால் கனிவு, கா என்றால் கணினி, தா என்றால் தகவல் தொடர்பு, ஊ என்றால் உழைப்பு. வாய்ப்பு என்பது கனிவிலும் கணினியிலும் உழைப்பிலும் உள்ளது. ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே உங்களுடைய வாய்ப்பு உங்களை தேடி தானாக உங்கள் இல்லத்திற்கே வரும். பார்க்குற ஒவ்வொரு நேயர்களுக்கும் நீங்க பேசுறதே மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் சார் இருக்குது. நேயர் காத்துட்டு இருக்காங்க.